கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதனுக்கு எப்படி தனி அடையாளம் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்றுக்கும் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தனி அடையாளங்கள் இருக்கும். களரி இந்த பேரை சொன்னோடனே இது எந்த ஊரோட அடையாளம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். களரி என்று இந்த பேரை தலைப்பாக கொண்டு சமீபத்தில் வெளிவர இருக்கிற ஒரு படக்குழுவினரை தான் நாம் இப்போ சந்திக்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு நல்ல படம் வந்து ரெடியாக இருக்குது, அது வெளிவர தயாராக காத்துட்ருக்கு. ஸோ ஐ கேன் சி ஹாப்பி ஃபேஸஸ் அண்ட் வாழ்த்துக்கள். எங்கள் ஹாப்பி அண்ட் நர்வஸ் ஃபேஸஸ். ஹாப்பி அண்ட் நர்வஸ் அதுக்கு நல்லது தானே, பயம் கொஞ்சம் இருக்கிறது. இட்ஸ் குட் இல்லையா? எவ்ரி டைம் யூ கம் ஹியர் உங்களோட படங்கள் வந்து இட் கீப்ஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். உங்களுடைய எஃபர்ட்ஸ் ஆர் மோர் மச் மோர் அண்ட் இட் கீப்ஸ் கெட்டிங் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து நின்றுடுறீங்க. இந்த படமும் வந்து கண்டிப்பாக உங்களுடைய படங்கிறப்ப அது ஒரு நல்ல படமாக இருக்கும். அதில் நீங்கள் போட்டிருக்கிற முயற்சி வந்து கண்டிப்பாக ஒரு 100% முயற்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு எப்போவுமே இருக்குது. அண்ட் இந்த படத்தோட பேர் களரி. அந்த ட்ரெய்லரில் நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னது இது என்னவா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் களரி. களரி வந்து களரியோட பேசிக் மீனிங் வந்து வார் ஜோன். அண்ட் நான் இருக்கிற இடமும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரளாலேயே வாத்துர்த்தின்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு சின்ன தமிழ்நாடுன்னு ஒரு பேர் இருக்குது. ஓகே. ஸோ தமிழர்கள் தான் இருக்காங்க இன்னி வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஊரில் ஒரு வன்முறை இருக்கிற ஒரு இடத்துல ஒரு அப்பாவி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கான். அவன் ஒரு கோழை, அவனுக்கு சண்டைன்னா பயம், ரத்தம்னா பயம், வன்முறை என்ன பயம். ஆனால் நடக்கிறதுலாம் அதுதான். அங்கே அந்த இடத்துல ஒரு தங்கச்சியை வந்து ரொம்ப தைரியமாக வளர்க்குறான், ஏன்னா தான் ஒரு கோழை அப்படின்ட்டு. ஸோ இந்த 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 கதைக்களமும் இந்த கேரக்டரைசேஷன் தான் என்னை ட்ரா பண்ணிச்சு இந்த படத்துக்கு. மூணாவது எலிமெண்ட் என்னென்னா, ஒரு கோழை வந்து சினிமாவில் தான் வந்து திடீர்னு ஒரு தைரியசாலியாகி பழி வாங்குவான். ஆனால் இயற்கையாகவே ஒரு பயமும் ஒரு கோழைத்தனமும் அது நிலச்சி தான் நிற்கும். 4 இடத்துல சண்டை வந்துருச்சுன்னா ஓடுவான், போய் சண்டை போட மாட்டான். அந்த சண்டை அவனை தேடி வந்தாலும் ஓடுவான். ஐயோ சண்டை. ஸோ இந்த ஹீரோவும் அப்படி தான். ஆனால் ஒரு கோழையால் பழி வாங்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. இதில் அதுதான் எங்களுடைய கிளைமேக்ஸ். ஓகே. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும். Before that, I should address the two beautiful young ladies. Hello and welcome. ரெண்டு பேரும். Both of you are looking gorgeous. Thank you, ma'am. So maybe I should start with you. வித்யா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய நல்ல படங்களில் நல்ல கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இங்கே இன்டர்வியூக்கு வரும்போதும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட படங்கள் பற்றி நாங்களும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். மேபி ஆனால் இதில் என்ன நான் கேட்கணுன்னா, மேபி இது ஒரு கேரளா சம்மந்தப்பட்ட படம்னால தான் 2 பேரும் கேரளா சம்மந்தப்பட்டவங்கனால அந்த கதையோடு அப்படி ஒன்றி இணைஞ்சிட்டிங்களா? அப்படியும் சொல்லலாம். ஆனால் இது வந்து ஷூட் வந்து மெஜாரிட்டி நாங்கள் கேரளாவில் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? கேரளாவில் அங்கே வாத்துர்த்தின்னு தமிழ்நாடு காலனியில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய கேரக்டர் வந்து இதில் ஒரு பியூட்டிஷியன், அந்த காலனியில் இருக்கிற எல்லாரையும் அழகுபடுத்துகிற மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் ஷில் பி சப்போர்ட்டிங் ஹீரோ த்ரூ அவுட் த மூவி. அண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக பாசிட்டிவான ஒரு கேரக்டர். தங்கச்சி தான் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னு நினைக்கிறோம். ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் கேரக்டர். ஹீரோயின்னா தமிழில் என்ன? கதாநாயகி, கதையோட நாயகி. ஐ திங்க் ஸோ, ரைட்? தட்ஸ் இட். முடிஞ்சிச்சு, முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான், அப்படி தான் இருக்கணும். கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருந்தால் அது ஒரு ஹீரோவோட பேராக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆஃப்கோர்ஸ் அது ஹீரோவோட பேராக இருந்தால் நிறைய ரொமான்ஸ் சீன் இருப்பாங்க, லைக் சூப்பராக லைக் சாங்ஸ் இருப்பாங்க, அது ஒரு ஆடட் பெனிஃபிட். இல்லைனாலும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டரே போதும், ஒரு நல்ல கதை போதும், நல்ல ஸ்கிரிப்ட் போதும். சிஸ்டர் சென்டிமெண்ட் இந்த மாதிரியான படங்கள் வந்து தமிழுக்கு வந்து புதுசு கிடையாது. ஸோ we've seen it all அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி ஒன் மோர் சிஸ்டர் சென்டிமெண்ட் படம் அப்படிங்கிறப்போ நீங்கள் 2 பேர் யார் வேணால் சொல்லுங்கள். வாட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் அபவுட் இட், ஆர் வாட் டிட் யூ ஃபைண்ட் தட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங்? ஏன்னா நம்ம பார்க்காத காம்பினேஷன்ஸ் இல்லை, சிஸ்டர் கதைகள், சென்டிமெண்ட், அதெல்லாம் தமிழ் படத்தில் வராதது கிடையாது. ஸோ வாட் வாஸ் தட் இம்ப்ரெசிவ் அபவுட் தி ஸ்கிரிப்ட்? வாட் இம்ப்ரெஸ்ட் மீனா, இந்த படத்தில் தங்கச்சின்னா அண்ணனுக்கு உயிர், அண்ணன்னா தங்கச்சிக்கு உயிர். ஆனால் இது ஒருத்தர் காமிச்சிக்கவே மாட்டாங்க எந்த சீன்லேயுமே. ஓகே. அதாவது ஒரு
இது வந்து யூஸ்வலாக என்ன ஆகுனா தங்கச்சி கூட ஒரு சீன் வரும், பயங்கரமாக சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க. அண்ணன் கூட ஒரு சீன் வரும், சென்டிமெண்ட் எதுவுமே கிடையாது. அவன் தங்கச்சி மேலே உயிராக இருக்கான்றது வந்து படத்தில் வந்து வெளியில் தான் தெரியுமே தவிர தங்கச்சிக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டான். அதே மாதிரி தங்கச்சியும் ஷீல் டூ திங்ஸ் ஃபார் ஹிம் பிகாஸ் ஷீ லைக்ஸ் ஹிம். ஒரு யதார்த்தமான லைஃப்ல நம்ம நிறைய பார்க்க யூஸ்வலா நம்ம அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இது மாதிரி தங்கச்சி அண்ணா உனக்கு உயிரை கொடுப்போமா அந்த சீனே இல்லை இங்கே. So it's communicated naturally. Okay, so that's the best part. What did you like? What was the best part that you liked about the script? அது என்னன்னா இந்த கேரக்டர் தேன்மொழி தான் கேரக்டரோட பேர். தேன்மொழி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரொம்ப லவுடாக இருப்பாங்க. அவங்களோட பிரதர் ஆக்சுவலி ஒரு எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு ஆள். ஸோ அவங்களோட வாய்ஸே இவங்க தான். ஸோ அது ஒரு விஷயம். இது இவங்க சொன்ன மாதிரி டைரெக்டாக ஏதாவது சீன்ஸ் இருக்கிறத விட வெளியில் இவங்கள யாராவது அவங்களோட கேரக்டர் அப்படி லைக் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தங்கச்சி தான் போய் கேட்பாங்க, தங்கச்சி தான் இவங்களுக்காக பேசுவாங்க. ஸோ அதுலேயே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. வெல்கம் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். முதல்ல வந்து வாழ்த்துக்கள் எங்கள் எல்லார் சார்பாகவும். நீங்கள் வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகிருக்கீங்க ஒரு இசையமைப்பாளராக. ஆக்சுவலாக உங்களுடைய பாடல்கள் கேட்டவங்களுக்கு ரசிகர்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ நல்லா பாடுவீங்க, எவ்வளோ நல்லா மியூசிக் பண்ணுவீங்க எல்லாமே தெரியும். பட் இங்கே கேள்வி என்னென்னா, ஏன் இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சாதான் மியூசிக் டைரக்டர் ஆவேன்னு நினச்சிங்களா, இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற முடிவு இந்த படத்தில் எடுத்ததா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஒரு இது வந்து ஒரு கரெக்டான நேரத்தில் அமைஞ்ச ஒரு நல்ல விஷயம். இது எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறது நினச்சிருக்கலாம் நம்ம, பெரிய அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினைக்கலாம். பட் அது அமையணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்னுடைய ராகவேந்திர அனுகிரகத்தில் எனக்கு வந்து இது கிடைச்சது, அமைஞ்சது. ஸோ இனிமேல் இதை கரெக்டாக பண்ணணுங்கிறது என்னுடைய ஆதங்கம். ஸோ இந்த கேள்வி கேட்குறதுக்கு நான் இங்கே பதில் சொல்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கேன்னா முக்கியமான காரணம் டைரக்டர் தான், கிரண் சந்த் அவர்கள். அவருக்கு தான் என்னுடைய இந்த ஜென்மம் பூரா நன்றி சொல்லுவேன். ஒரு மியூசிக் டைரக்டரானா அவர் தான் அதுக்கு காரணம், விளக்கேற்றி வச்சவர் அவர் தான். அண்ட் ப்ரொடியூசர் செனித் சார். ஏன்னா இப்படி ஒரு படம் எடுக்கலைன்னா நம்மளாம் இல்லை இங்கே. ஸோ கண்டிப்பாக இந்த நக்ஷத்ரா மூவி மேஜிக் அப்படிங்கிறது என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பேர். அதனால் நட்சத்திரமாக என்றைக்குமே ஜொலிச்சிட்ருக்கணுங்கிற எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. அண்டு நல்ல டீம், அருமையான டீம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆஸ் அ சிங்கரை நீங்கள் சொன்ன மாதிரி கூட மேலே பாடிருக்கேன், இப்போ கடைக்குட்டி சிங்கமில் தண்டோரை பாடிருக்கேன், நிறையா இருக்குது. பட் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது அதில் பல வகையான எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ஒவ்வொரு நாளும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அது ரொம்ப சந்தோஷப்பட்டு செஞ்சுருக்கேன். நிறைய பண்ணணுன்ற உங்கள் பிளெஸ்ஸிங்ஸோட எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்ஸோட வரணுன்றது என்னுடைய ஆர்வம். வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகேன் சார். படத்தோடைய தயாரிப்பாளர் நீங்கள். I'm here to represent Mr. Sanit Kalot. நக்ஷத்ரா மூவி மேஜிக் ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த படம் டிரெக்டர் மிஸ்டர் கிரண் சந்த் வந்து அப்ரோச் பண்ணப்போ he had a clarity in the script. இது எங்கே நடக்க போகுது, கதை என்ன, கதை களம் என்ன, இதுக்கு எனக்கு எப்பேற்பட்ட கதாநாயகன் தேவை, கதாநாயகி தேவை, சைடு ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலுமே வந்து அவங்க அப்பா அம்மா இல்லை நடிக்கிற எல்லாருமே ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே he had a beautiful clarity in it. கிளாரிட்டி இருக்கிறப்பவே பாதி படம் முடிஞ்ச மாதிரி. ஸோ எக்ஸிக்யூஷன் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ரொம்ப அழகாக இப்போ பார்க்குற சம்யுக்தாவோ, இப்போ பார்க்குற வித்யா பிரதீப்போ, இல்லை இப்போ பார்க்குற மிஸ்டர் கிருஷ்ணாவோ கிடையாது படத்தில். அவங்க வந்து நிஜமாகவே ரீரெக்கார்டிங்க்கு வந்து அவுட் எடுத்து பார்க்குறப்போ அவர் வந்து கிருஷ்ணா பிரதர் இது வரைக்கும் நெவர் சீன் பிஃபோர் கிருஷ்ணா மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிஜமாகவே ஒரு பிரதராக மாறிட்டார். அந்த அகோராஃபோபியானா எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாது. அவருடைய ஆக்டிங் வந்து அது ஆக்டிங் இல்லை, ஹீ லிவ் த கேரக்டர்னு சொல்லணும். அண்ட் இவங்களும் பயங்கர ஷீ இஸ் நாட் லைக் வாட் யூ சீ ஹர் ரைட் நவ், இங்கே இருக்கிற மாதிரி இருக்காது. அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும். நாட் லைக் ஃபேன்சி ஹீரோயின்ஸ் வந்தோம் 2 பாட்டு பாடணும் போகணுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு லவர் அப்படின்றப்போ அவங்களுக்கு என்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த அளவுக்கு அவங்களோட டெடிகேஷன் எல்லாமே தெரிஞ்சுது. கிருஷ்ணா நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அகோரோஃபோபியா இப்படிலாம் நிஜமாகவே ஒன்று இருக்கா அப்படின்னு உடனே போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த டீட்டெயிலிங் அண்ட் த ஸ்டடி ஆஃப் த சப்ஜெக்ட், ட்ரீட்டிங் இட் மோர் சைக்காலஜிக்கலி
அண்ட் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் போய் ட்ரீட் பண்ணுறது, அது எல்லாம் வரும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவிக்கு அது சம்டைம்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் டீவியேட் ஆகலாம். பார்டர் லைன் குட் பி. என்னடா ஒரே சயின்டிஃபிக்காக இருக்குது இந்த படம், இல்லை மெடிக்கல் தீமாக இருக்குது, அப்படி கூட ஆகலாம். ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி ஃபேமிலி, சென்டிமெண்ட் அண்ட் த்ரில்லர், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற 3 பகுதி மாதிரி ஒரு முக்கோண காம்பினேஷன் அது. ஸோ ஹவு டு யூ திங்க், லைக் வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் இஸ், டிரெக்டர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு? வாட் வாஸ் த மோஸ்ட் impressive thing about the director? First, director is very clear about the script. அண்ட் வந்து 3 விஷயம் சொன்னது 3மே எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த கதைக்களம் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கேரக்டர் சொன்னார், கண்டிப்பாக புதுசாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த 3 elements worked well for me. அண்ட் நான் வந்து எப்போ எந்த கதை கேட்டாலும் இது நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லணுமா, இது புதுசாக அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு மைண்ட் தாட் ஒன்று போகும். சொன்னதுக்கப்புறமா டைரக்டர் கதை சொல்கிறத விட அந்த கதையை நம்புகிற ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது மிக கடினமான ஒரு விஷயம். அந்த ஸ்கிரிப்டை நம்பி காசு போட்டது செனத். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு congratulate him for believing in the script. Secondly, செனத், கிரண் இஸ் a phenomenal actor. எனக்கு வந்து நிறைய questions இருந்துச்சு. How am I going to underplay this? நிறைய questions. அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார், அவர் டப்புன்னு அடிச்சு காமிச்சிடுவார். ஸோ நான் தான் சொன்னேன், உங்கள் கிட்டேருந்து ஒரு 30% நான் பண்ணாலே சூப்பராக இருக்கும் சார், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. இஸ் அ ஃபினாமினல் ஆக்டர். ஸோ ஹி ஹேட் கிளாரிட்டி இன் ஹவு த கேரக்டர் ஷுட் ரெஸ்பாண்ட் டு த சீன். ஹி ஹேட் கிளாரிட்டி இன் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஹி ட்ரஸ்டட் மீ. ஸோ ஐ ஹோப் ஐ டெலிவர். ஐ டோன்ட் நோ, பட் நான் தான் சொன்னேன் அவர் பண்ணுறது 30% பண்ணால் போதும்னுட்டு. ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் தி டே இல்லைங்களா, நம்ம எந்த படம் பண்ணாலும் நீங்கள் கமிங் டு யுவர் பார்டர் லைன் கொஸ்டின், ரைட்? when I did கழுகு ஸ்கிரிப்ட், ரைட், யாருமே அதை எடுத்துக்க விரும்பலை. கரெக்ட். 2-3 பெரிய டைரக்டர்ஸ் வந்து டாக்குமெண்ட்ரின்ட்டாங்க, அதை ப்ரொடியூசர்ஸ் அப்படியே டிஸ்மிஸ் பண்ணாங்க. பட் எனக்கு அந்த கதை சொல்லணும்னு ஆசையாக இருந்தது, நான் ரிஸ்க் எடுத்து அந்த படம் பண்ணேன். இட் ஒர்க்ட். பட் தேர் அதர் ஸ்கிரிப்ட்ஸ் ஐ வாண்டட் டு டெல் பீப்புள், இட் டிட்ன்ட் ஒர்க். ஸோ பீப்புள் ஆர் த ஜட்ஜஸ், அவங்க தான் டெசிஷன் மேக்கர்ஸ். நம்ம எவ்வளோ தான் பாராட்டி பேசினாலும் என்ன பேசினாலும் அவங்க எடுக்க முடிவு தான் கடைசி முடிவு. ஸோ ஐவ் டன் மை ஜாப். ஐ பிக் a story I wanted to tell. Okay. I hope it's received well. How did it work for you? Director artist அந்த ரிலேஷன்ஷிப், டைரக்டர் வந்திருந்தா அவர்கிட்ட இதெல்லாம் நாங்கள் கேட்டிருப்போம். கிருஷ்ணா சொன்ன மாதிரியே அவர் வந்து சூப்பராக நடிச்சு காட்டுவாங்க. அப்படியே ஏதாவது இமோஷன்ஸ்னா ஒவ்வொருத்தருக்கு. ஓகே. ஸோ அவர் பண்ணுறது அப்படியே பண்ணால் போதும், அதோட கொஞ்சோடு பண்ணால் கூட போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ அவர் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணேன். பெருசாக ஹோம்ஒர்க் அப்படி இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ரொம்ப அப்புறம் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ண மீரா கிருஷ்ணன் மேம், ஜேபி சார், எம்எஸ் பாஸ்கர், நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ வி ஆல் ஹேட் அ ரியலி குட் டைம். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் செனித் சார், நக்ஷத்ரா மூவி மேஜிக், அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ டைரக்டர் எல்லாருமே ஆஸ் எ டீம் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் இதில் சாங்ஸ் வந்து 2 ரொமான்டிக் சாங்ஸ் இருக்குது, அது எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட் சாங். ஸோ வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். Yeah, very close to my heart. So thank you sir for those amazing songs. So he's a super amazing co-star, very good actor. I think he is. We really had a great time as a team, even Samyukta also. Enoda anga vandu we had a really good time there. Yes. So all together we really enjoyed the shoot. Okay, that's nice. நீங்கள் சொல்லுங்கள் சம்யுக்தா, how did it work for you? ஏன்னா நீங்கள் மலையாள படங்களில் நடிச்சிருக்கீங்க, இது உங்களுடைய முதல் தமிழ் படம். என்னதான் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்லாம் சொன்னாலும் ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும் இல்லை, இந்த மொழியெல்லாம் மாறும்போது. இங்கே ஒரு கல்ச்சர் இருக்குது. ஓகே, அந்த தமிழ் படம் எனக்கு லைக் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக தெரியல. என்னென்னா அது நடக்கிறது கேரளாவில், ஒரு தமிழ்நாட்டில் அந்த வாத்துருத்தி ஏரியா நான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே, பிகாஸ் அது சிட்டி, எர்ணாகுளம் சிட்டியில் இருக்கிற சிட்டி இல்லை, ஆனாலும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கரெக்டாக ஒரு பக்கா தமிழ் படம் வரும்போது நான் இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணணும், தெரியணும். ஏன்னா மலையாளத்தில் ஒரு 10 ஸ்லாங் இருக்கும், மலையாளத்திலே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். இங்கேயும் தமிழுக்கு நிறையா இருக்குது. இப்போ சென்னை தமிழ், நான் கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது. இப்போ அந்த தமிழ் சென்னை தமிழ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் கேட்கும்போது.
ஸோ அதை நான் கற்றுக்கணும். அதுக்கு மீத கிரண் சார் இவங்க சொன்ன மாதிரி நடிச்சு காட்டுவாங்க. நான் அங்கே போகும்போது எனக்கு எதுவுமே தெரியலை. ஸோ எல்லாருமே ஒரு களிமண் ஆக்சுவலி சினிமாவே தெரியலை. நத்திங் எதுவுமே தெரியாது. ஸோ இட் வாஸ் மோர் ஈஸி. தென் ஒன் பாயிண்ட் நான் அங்கே இருந்து பிக்கப் பண்ணது என்னென்னா, நான் அதுக்கப்புறம் தான் மலையாளத்தில் நான் படம் நடித்தேன், 3 படம் நடித்தேன். ஒன் பாயிண்ட் விச் டிரெக்டர் செட் ரியலி ஸ்ட்ரைக்ட் என்னென்னா, அழலாம் ஆனால் விதவிதமாக அழலாம். ஓகே, லவுடாக அழலாம். ஆக்சுவலி எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, நான் தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே, நீங்கள் இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்களே, நீங்கள் சொன்னாதான் நீங்கள் கேரளாலேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியும். ஓகே, லவுடாக அழலாம், அடக்கி வச்சு அழலாம், சந்தோஷத்தில் அழலாம். வேரியன்ஸ், எஸ், வேரியேஷன்ஸ் இருக்குது எல்லா படத்துலேயும். ஒரே படத்தில் 5 அழற சீனில் இருந்தால் சேமாக அழுதா போர் அடிக்கும். இதே அடுத்த படத்தில் பண்ணாலும் போர் அடிக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் தான் ஒரு ஆக்டருக்கு வேணும். அதுக்கு அந்த சீன், அந்த கேரக்டர், அந்த சிச்சுவேஷன் உள்வாங்கணும். திஸ் பாயிண்ட் ஆக்சுவலி டோட்டலி ஹெல்ப் மீ. அடுத்த படம் நடிக்கும் போதெல்லாம் இந்த பாயிண்ட், நாட் ஜஸ்ட் இதில், எல்லா இமோஷன்ஸ்லேயும், சிரிக்கிறதுல, ஆங்கர், எவ்ரி திங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது அந்த சீன்ஸை நான் திங்க் பண்ணி எஸ், இட் ஹஸ் ஹெல்ப் மீ. நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு படத்தை முழுசாக பார்த்துருப்பீங்க இல்லையா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது. அண்ட் இதுதான் உங்களுடைய முதல் படம் இசையமைப்பாளராக. அண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெபியூட்டன்ட் இசையமைப்பாளர் உள்ளே வர்றதுக்கும், ஆல்ரெடி ஒரு பாப்புலர் சிங்கராக இருந்து இசையமைப்பாளராக மாறுறதுக்கும், வெளியிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி யூஆர் ஸோ பாப்புலர் இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் தட் ஈஸி. அதான் இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான கிளைமேக்ஸ், ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸ். அவங்க எல்லாம் நடித்தவங்க, அது என்னென்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு யூஸ்வலாக ஒரு படம் போய் பார்ப்போம், ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு வந்துருச்சா அந்த விஷுவல் வந்துருச்சா, எப்படி சார் பார்க்கணும்னு சொல்லி டைரக்டர் வந்து அப்படி கூப்பிட்டு காமிக்கும் போது ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு அனுபவம். இதுதான் நம்ம பண்ண போகிற படமா, நம்ம பாடின பாட்டு, மியூசிக் பண்ண பாட்டு எப்படி வந்திருக்கு, விஷுவல் கொஞ்சம் காமிங்க சார்னு கேட்கும்போது அதை பார்க்கும்போது அற்புதமாக இருந்தது. எவ்வளோ அழகாக அவங்கெல்லாம் நடித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் வந்து லைஃப்பில் அந்த மியூசிக் பண்ணி பார்த்தா தான் அந்த அனுபவம் கிடைக்கும். சிங்கராகவே இருந்துட்டு அது கண்டிப்பாக அது அந்த ஏரியாவுக்கு போக மாட்டோம்ல, 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அந்த வேலை, அந்த ஒரு சாங். பட் இது அப்படி இல்லை. இந்த சாங் பாடும்போதுலேருந்து டைரக்டர் வந்து ஒரு சாங் டியூன் கேட்கும்போது, இது பை காட்ஸ் கிரேஸ் ஃபஸ்ட்டு இந்த கிடையா கிடைக்கிறன்ற சாங்கு நல்ல ரீச் ஆகிருக்கு இப்போது காட்ஸ் கிரேஸ். அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஒரே டியூன் தான் பண்ணேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அவருக்கு அதோடு ஓகே பண்ணிட்டாரு. செகண்ட் டியூனுக்கு வந்து அவர் வந்து கேட்டே இருந்தார். அது கேட்டு நைட் ஆனால் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஏதாவது ராகம் பாடுங்களேன் அப்படிங்கும்போது சும்மா அப்படியே கர்நாட்டிக்கில் ஒரு ராகம் பாடிட்டே இருப்போம். அப்படி பாடும்போது அந்த ஃப்ரேஸ் பண்ணிங்களா அப்படியே அதை அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அந்த ஹம்சத்வனி ராகம் ஆலாபனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே பண்ணுங்க அப்படின்னா அந்த இடம் வச்சுக்கோங்க, எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க, அது வாங்க அது அப்படியே அதில் வாங்க தாரரா தாரரா அப்படியே போச்சு. அதான் பல்லவி, இதுதான் பல்லவி கிடைச்சிச்சு. யாரது கனவிலே வந்து போனது, நீயுமே எனதானதால் மாற்றங்கள் வந்து போனது. இது ஒரு பல்லவி ஆச்சு. இதான் ஹரிஹரன் சார் பண்ணார். இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக தேடி ஐ மீன் எனக்கு இன்னும் வேணும் சலனை இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம், ஓகே மாதிரி இருக்குது, இன்னும் லாக் பண்ண மாட்டேன் ஆனால் நல்லா இருக்குது அப்படி சொல்லி கூட லாக்ட், இது அப்படியே ஃபைனல் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர். நல்ல இந்த மாதிரி டீம் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ஒருத்தங்களுக்கு அமையறதுங்கிறது லக்கியாக இருக்கணும். நான் அந்த வகையில் ரொம்ப லக்கியாக இருக்கேன். ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அது ஊர் ஃபுல்லாக சொல்லணும், தப்பே கிடையாது. What did he say? He loved it. Okay. He also liked it. And எனக்கு அது 3ல் 1 பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் டெய்லி 3 வாட்டி கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த படத்தில் வந்து கொஞ்சமாக தான் வரும், அதை அவர் பாடுவார். வானவில்லில் கலந்த வண்ண வண்ண கோலம், மூடு பனியுள்ள மாயமானதேனோ, சித்திரம் கலந்து
பேசுகின்ற பாதம் கடலலை போல மறைஞ்சது ஏனோ வானவில்லில் கலந்த வண்ண வண்ண கோலம் மூடு பனி கொள்ள மாயமானதேனோ. சார் நீங்கள் சொல்லுங்கள், அந்த படம் எப்படி ஸ்டார்ட்டாக பண்ணீங்க அண்ட் அந்த கதை சொல்கிற இடத்துல இருந்து அந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் பண்ணீங்க? ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டர் கிரண் சந்த் வந்து இந்த கதை சொல்கிறப்போ அவர் சொன்னது வந்து 3 ஸ்கெடியூலாக போகலான்னு பிளான். ஹி ஹேட் அ கிளாரிட்டி. கிளைமேக்ஸ் தனியாக ஷூட் பண்ணலாம், சாங்ஸ் தனியாக ஷூட் பண்ணலாம், டாக்கி போர்ஷன்ஸ் ஃபுல்லாக தனியாக ஷூட் பண்ணலாம். ஸோ 65 days வாத்துருத்தியில் தான் ஷூட் பண்ணணும். லைவ் லொக்கேஷன்ஸ் அந்த கேரளா அந்த நேச்சர் அந்த ஒரு நேச்சுரலாக வேணும்ன்ட்டார். ஸோ வீடு இது எல்லாமே அப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸோ வேறு எங்கேயுமே இல்லை, லொக்கேஷன் வந்து வாத்துருத்தி தான் மெயின். அண்ட் சாங்ஸ் வாகமோன் அந்த மாதிரி கேரளா சம்மந்தப்பட்டது. பிகாஸ் ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியாவை காட்டுறப்போ அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டா கூட பிகாஸ் அவரோட கிளாரிட்டிலேருந்து விலகிற மாதிரி இருக்கும். ஸோ அது சொல்கிறப்போ பட்ஜெட் ஜாஸ்தியாகுமே அப்படின்னு ஆப்வியஸ்லி ப்ரொடியூசர் சைட்லேருந்து அதான் இருக்கும். பட் he said no, he had confidence in him. We said okay, we'll go ahead அப்படின்னு. ஸோ இது எல்லாமே நல்லபடியாக வந்துருச்சு. படம் அவுட்புட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. லைக் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு இவருடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாருமே வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியில் அவர் பிரதர் நடித்ததில் there's one particular portion where everyone will relate to. எப்படின்னா இந்த மனசுக்கும் மூளைக்கும் உண்டான ஒரு போராட்டம், இது எப்படி வந்து அந்த ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகி அந்த போராட்டம் இருக்கும், அது வந்து பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருப்பார் அவர். அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ என்ன அப்படி அந்த அளவுக்கு செமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கேரளா ஃப்ளட் ரிலீஃப்காக நீங்கள் இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க, அதை பற்றி why don't you say a few words? எக்ஸாக்ட்லி, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். இந்த படம் வந்து ப்ரமோஷன்ஸ் தனியாக நடந்துகிட்டு இருந்தாலுமே இந்த சமயம் வந்து நம்மளுக்கு சகோதர மாநிலம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க மழை வெள்ளத்தினால. நம்மளோட சுனாமி, வர்தா புயல் அண்ட் மழை வெள்ளம் அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் ஹெல்ப் பண்ணாங்க. பட் கேரளா டக்குன்னு வந்து உடனே நம்ம சகோதரர்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் ஆர் டைம். செய்நன்றி மரபு அது நம்ம தமிழோட மரபு. ஸோ அதை மறக்காமல் அவங்களுக்கு உதவி பண்ணுன்றதுக்காக we have arranged a van, ஒரு வேன் ஃபுல் ஆஃப் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கேரளாவில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். நம்ம கலரி டீம், மூவி டீமும் விழித்தெழு அப்படின்ற ஒரு NGO ஆர்கனைசேஷனும் பிளான் பண்ணியிருக்கோம். Such a nice thing. Thank you.